இப்போது உங்ககிட்ட இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் வேற ஒன்றை தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்ககிட்ட இருக்கிறது உங்களை விட்டு போயிடும். இப்போ உங்கள் மனைவி இருக்காங்க அப்படின்னா, அவங்கள வச்சுக்கிட்டே நீங்கள் வேற யாரையாவது தேடினீங்கன்னா, உங்கள் மனைவி உங்களை விட்டு போயிடுவாங்க. உங்களுடைய அன்பு அவங்களுக்கு கிடைக்க ஒற்றுமையாக இருக்க விரும்ப மாட்டாங்க. அதுபோல் தான். இப்போ உங்கள் மனைவி வந்து உங்களை விட்டுட்டு வேற யாராவது தேடினீங்கன்னா, நீங்களும் உங்கள் மனைவியோட ஒந்த மாட்டீங்க. உங்களை மனைவியை விட்டு நீங்கள் பிரிய ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது உங்கள் மனைவி உங்களுக்கு வேணும்னா, வேற ஒன்றை தேடாதீங்க. அதுபோல் ஒரு மனைவிக்கு தனது கணவன் தனக்கு வேணும்னா வேற ஒரு ஆணை நீ தேடாத. அதுபோல தான் நீங்கள் ஒரு ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க, பயன்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் வேற ஒரு மொபைல் ஃபோனை தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, தேடாதீங்க. அப்போ உங்கள் மொபைல் ஃபோன் ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். அதுபோல் நீங்கள் வந்து ஒரு வாகனம் ஒரு ஸ்கூட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ஸ்கூட்டரை நேசிக்கணும், உண்மையாக இருக்கணும். இன்னொரு ஸ்கூட்டரை போய் தேடாதீங்க. ஒரு யூடியூப்லேயோ அல்லது இன்னொரு ஸ்கூட்டர் மேலே ஆசைப்படாதீங்க. அப்படி தேடினீங்கன்னா இயல்பாகவே உங்கள் ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து எப்படி அது ரிப்பேர் ஆகும் அப்படின்னா, ஏன்னா உங்களுடைய ஓட்டுகிற முறை இருக்குல்ல, உங்கள்கிட்ட வந்து அது நமக்கு வேணும் அப்படிங்கிற ஓட்டுற முறையிலே தப்பாக ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அது நமக்கு தெரியாது, நம்மளை அறியாமலே நடக்கும், அந்த விஷயம் நடக்கும். நம்மளை அறியாமல் எப்படி ஓட்டுறது, எப்படி ஓட்டினா அது ரிப்பேர் ஆகும், எப்படி பிரேக்கை பிடிக்கிறது, ஒரு வாகனம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம எப்படி பிரேக்கை பிடிப்போம், எப்படி ஆக்சிலேட்டரை பிடிப்போம், எவ்வளோ வேகத்தில் போவோம், இப்படி எப்படி கவனிப்போம், எப்படி பார்ப்போம் அந்த வண்டியை. அதுவே நீ வந்து உன்கிட்ட ஒரு ஸ்கூட்டர் இருக்குது, நீ அந்த டைமில் என்ன பண்ணுற, யூடியூப்லேயோ வேறு ஸ்கூட்டரை பார்க்குற, மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்கூட்டர் வந்திருக்கு அப்படின்னு நீ பார்க்குற அப்படின்னா, நீ அந்த வண்டியை எப்படி ஓட்டுவ, எப்படி பிரேக் பிடிப்ப அப்படின்னா, வேற ஒன்றை தேடும்போது நீ என்ன பண்ணுவ, நீ ஓட்டுற வண்டியை தப்பாக ஹேண்டில் பண்ணுவ. நுணுக்கமாக நமக்கு தெரியாது. அப்போது என்ன ஆகுன்னா அங்கே ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும். நீ தப்பாக அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிற, அது வேணும்னு நீ நினைக்கல, இன்னொன்று மேலே உனக்கு ஆசை வந்துருச்சு, அப்போ நீ தப்பாக அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவ. அப்போது உன்னுடைய வாகனம், கையில் இருக்கிற உன்னுடைய வாகனம் பழுதடைய ஆரம்பிக்கும், உன்னை விட்டு விலக ஆரம்பிக்கும். அதனால் உன் வண்டி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, நீ இன்னொரு வண்டியை தேடாத. மொபைல் ஃபோனில் கூட, யூடியூப்பில் கூட, ஃபேஸ்புக்கில் கூட தேடாத. உன்னுடைய வண்டியை மட்டுமே நேசி. உனது வண்டியை எப்படி பாதுகாப்பது என்பது பற்றி நீ யூடியூப்பில் தேடலாம். உன்னுடைய வண்டி, நீ வச்சுருக்க டூ வீலரை எப்படி ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றி யூடியூப்பில் தேடு. உன் மொபைல் ஃபோன் இருக்குது உன் கையில், அப்படி இருக்கும்போது இன்னொரு மொபைல் ஃபோன்லாம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்காத. மார்க்கெட்டில் என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு பார்க்காத. பார்த்தனா உன் மொபைல் ஃபோன் ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். நீ அதை பயன்படுத்துகிற முறை இருக்குல்ல, அதில் வந்து நீ உண்மையாக இருக்க மாட்ட, தப்பாக ஹேண்டில் பண்ணி அது ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது நம்ம தான் செய்யும், அது நமக்கே தெரியாது. அந்த வேலை நடக்குது, நம்மளால தான் அது நடக்குது. இது ஒன்றும் மாயாஜாலம் கிடையாது. நீ வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ உன் மனைவி இருக்காங்க அப்படின்னா, நீ இன்னொரு பொண்ணை பார்த்தாலே உன் வீட்டில் சண்டை வரும். நீ வேணால் பரிசோதிச்சு பாரு. உன் மனைவியோட உண்மையாக இருக்கணும் மனசளவில். உன் மனசால் கூட இன்னொரு பொண்ணை தேடக்கூடாது, ஆசைப்படுறது அந்த மாதிரிலாம் இருந்துட்டா, மனதளவில் நீ தேடுறப்ப பக்கத்து வீட்டு பொண்ணோட அல்லது யாராவது ஒரு பொண்ணோட கற்பனை பண்ணுற அப்படின்னாலே, உண்மையாக இல்லை அப்படின்னாலே, உன் கண்கள் தேடுகிறது இருந்தாலும் உன் வீட்டில் சண்டை வரும். சண்டை வருமா பாரு, கண்டிப்பாக வரும். அதுபோல் ஒரு பெண்ணும் வந்து வேற ஒரு ஆணை தேடுறான் அப்படின்னாலே, கணவன் இருக்கான், வேற ஒரு ஆணை பற்றி நினைக்கிறா, கற்பனை பண்ணுறா, ஆசைப்படுறானாலே அந்த வீட்டில் சண்டை வரும். அந்த உறவில் ஒற்றுமை இருக்காது. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம மூளையோட செயல்பாடு, அது சார்ந்த வேலைகள் எல்லாம் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா அதற்கு உண்மையாக இருக்கணும். நமக்கு ஒரு பொருள் வேணும், ஒருத்தருடைய உறவு வேணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தால் தான் அது நம்மளோட ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஒரு பொருளை எப்படி நீ ரொம்ப நாள் வச்சுக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி தான் அந்த பொருளுக்கு உண்மையாக இருக்கணும். மனிதர்களுக்கு உண்மையாக இருக்கிறது முக்கியம் கிடையாது, அந்த பொருளுக்கும் உண்மையாக இருக்கணும். நாம் பயன்படுத்துகிற ஒரு பொருளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாக இருந்தால் தான் அந்த பொருள் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா?